காகிதத்தில் பரிசு அலங்காரம் முடிச்சு. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம காகிதத்துல பரிசு அலங்காரம் முடிச்சு செய்ய போறோம். இதை நீங்களும் பயன்படுத்திக்கலாம், உங்க நண்பர்களுக்கும் கிஃப்டா கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 12 சென்டிமீட்டர் நீளமும் 12 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட சதுர வடிவ பேப்பர், கத்தரிக்கோல். முதல்ல இந்த சதுர வடிவ பேப்பர்ல நமக்கு ஏற்கனவே தெரிந்த அடிப்படை மடிப்புகளை இங்க காட்டி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். பேப்பரோட இந்த மூளை பகுதியை கொஞ்சமா மடிச்சிட்டு திறந்து பார்த்தோம்னா நடுவுல ஒரு சதுர வடிவம் கிடைக்கும். அதை இங்கே காட்டி இருக்கிற மாதிரி உள்நோக்கி மடிச்சுக்கணும். மேல் பகுதியில 2 ஓரங்கள்லையும் இந்த மாதிரி மடிப்புகளை உருவாக்கணும். இது மையக்கோட்டை ஒட்டி இருக்கணும். இதை போலவே எதிர்பக்கமும் செய்யணும். இப்ப நாம மெதுவா இந்த மடிப்புகளை திறக்கணும். நாம நடுவுல ஒரு சின்ன சதுரத்தை பார்க்கலாம். இப்ப இந்த அமைப்பை திருப்பி மடிப்புகளை மேலே எடுத்து விடணும். இங்க காட்டி இருக்கிற மாதிரி இந்த 4 மடிப்புகளையும் கட் பண்ணிக்கணும். இப்படி செய்யும் போது நமக்கு 4 சதுரங்கள் கிடைக்கும். இப்ப எதிரெதிர் பக்கங்களை இங்கே காட்டி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். மீதி இருக்கும் 2 பக்கங்களையும் இந்த மாதிரி மடிக்கணும். இப்ப இந்த முனைய இப்படி உள்ளே சொருகி விட்டுக்கலாம். அப்புறம் இங்கே காட்டி இருக்கிற மாதிரி உள் பக்கமா மடிச்சுக்கணும். இப்ப இந்த முக்கோண பகுதிய நடுவுல இருக்கிற சதுரத்துக்குள்ள சொருகி விடணும். இங்க பாருங்களே, நமக்கு அழகான அலங்காரம் முடிச்சு ரெடி ஆயிருச்சு. பல வண்ணங்கள்ல இத செஞ்சு சுவற்றுல ஒட்டலாம், பரிசு பெட்டியில ஒட்டி அழகுபடுத்தலாம், இப்படி பேட்ச் போலவும் பயன்படுத்தலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்.